தமிழ் தான் ஒரிஜினல். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது இந்த பாட்டு இங்கிலீஷில் பாடுது அப்படின்னா செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போனீங்கன்னா இங்கே ஆடியோ ட்ராக்குன்னு இருக்குது. இந்த ஆடியோ ட்ராக் வந்து நான் இங்கிலீஷில் கொடுக்கவே இல்லை, டப்பிங்கே கொடுக்கல. ஆட்டோ டப்பிங் வந்து செலக்ட் ஆகிடுச்சு. அப்போ தமிழ் ஒரிஜினல் கொடுத்தீங்கன்னா இப்போ தமிழில் பாடும். இங்கே ரொம்ப சன்னமாக இருக்குதுங்க. எனக்கு டவுட்டாகவே இருக்குது, இது ஹெட்ஃபோன் தானா பட் வேறு பார்சலுக்கு இது எனக்கு வந்திருக்கா? ஹெட்ஃபோனுன்னு நம்பி பிரிக்கிறேன், என்னம்மா அடி வாங்கியிருக்குது பாக்ஸ். தூக்கி தூக்கி போட்டிருப்பாங்களோ. சரி, மேலே இருக்கிற பார்சல் தான் அடி விட்டுருக்குது அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்கிறதும் அடிபட்டு பிதுங்கி வந்திருக்குது அடி. நீ வாழ்வாய் வளமோடு செழிப்பாவாய், உன்னாலே ஊர் வாழும் எங்கு உன்னோடே நான் இருக்கிறேன். ஹெட்ஃபோன் ஒன்று ஆல்ரெடி வச்சுருந்தது, சார்ஜர் ஏறுறது வந்து உடஞ்சிருச்சு. அதே பீஸில் கிடைக்கல. ஏன்னா ஹெட்ஃபோன் ரொம்ப ரொம்ப முக்கியம் எனக்கு, ஏன்னா எடிட்டிங் பண்ணுறதுக்கு எல்லாமே. இந்த ரெண்டு மொத்தம் நீங்கள் 3 பார்சல், அதில் ஒன்று தான் போட்டிருக்கேன். இந்த ரெண்டில் எது ஹெட்ஃபோனாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இதில் ஒரு வீடியோ தான் காட்ட போகிறேன். சொல்லுங்கள், இது ஹெட்ஃபோனாக இருக்குமா, இது ஹெட்ஃபோனாக இருக்குமா? பாருங்கள், இது துணி மாதிரி இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு வரும்ல அந்த மாதிரி இருக்குது. இது ஹெட்ஃபோன் போடுற பாக்ஸ் மாதிரி இருக்குது. ஆனால் இது ஹெட்ஃபோன் கிடையாது, அதனால் இது கீழே வச்சுருவோம். இதுதான் ஹெட்ஃபோன். பாருங்கள், இதுதான் 363 ரூபா. ஸ்டாக்கு வேறு இல்லைன்னு போட்டிருக்கு. அப்போ ஒன்றே ஒன்று தான் இருக்குமோ? இத்தனை ஸ்பெஷல் இருக்குன்னு இருக்காங்க. பிரித்து பார்ப்போம். இங்கே ரொம்ப சன்னமாக இருக்குதுங்க. எனக்கு டவுட்டாகவே இருக்குது, இது ஹெட்ஃபோன் தானா பட் வேறு பார்சலுக்கு இது எனக்கு வந்திருக்கா? ஹெட்ஃபோனுன்னு நம்பி பிரிக்கிறேன். ஏன்னா பாருங்கள், இருங்க ஒரே நிமிஷம். இன்றைக்கி 3 பார்சல் டெலிவரி. ஒன்று சட்டை, இப்போ நான் போட்டிருக்கிறது ஹெட்ஃபோன் டெலிவரி. இது அதுதான் இது. அப்போது இந்த 3 தான் இன்றைக்கி டெலிவரி. மற்றதெல்லாம் இன்னும் டெலிவரி ஆகலை. இதெல்லாம் இப்போ நேற்றுக்கு தான் போட்டது ஆர்டர். இதெல்லாம் இப்போ நேற்று தான் போட்டிருக்கோம். அப்போது இது கன்ஃபார்மாக ஹெட்ஃபோனாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு அங்கே தெரியுது. ஆனால் இதை பார்த்தா ரொம்ப சன்னமாக இருக்குது. ஹெட்ஃபோன் மாதிரியே இருக்குல்ல, இதுக்குள்ளே எப்படிங்க இருக்கும்? ரொம்ப குட்டியாக்கு இது இருக்குமோ? ஒன்றும் புரியலன்னு சொல்கிறதுக்கு பதிலாக பிரித்து பார்த்துருவோம். ஆமாம் சாமி, என்னம்மா அடி வாங்கியிருக்குது பாக்ஸ். தூக்கி தூக்கி போட்டிருப்பாங்களோ. சரி, மேலே இருக்கிற பார்சல் தான் அடி விட்டுருக்குது அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்கிறதும் அடிபட்டு பிதுங்கி வந்திருக்குது அடி. இப்படி என்ன சொல்கிறது, இந்த பாக்ஸிங் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி யாரோ குத்துனா கூட இந்த அளவுக்கு ஆகுமான்னு தெரியல. அதை விட மோசமாக இருக்குது. நான் போட்ட கலரு வேறு. இருங்க ஒரு நிமிஷம். பிளாக் கலர் இதில் காட்டுது. நான் போட்ட கலரு ப்ளூ கலர். ஆனால் இங்கே வந்திருக்கிறது பச்சை கலர். இதுவும் எனக்கு பிடிச்ச கலர் தான். இவ்வளோதான் சார்ஜரா? இது ரொம்ப இதாக இருக்குது. அழகாத்தான் இருக்குது. இதுக்கு மேலே திரும்பாது, இவ்வளோதான் இருக்க மாட்டிருக்கு. எப்படிங்க இருக்குது? நான் இதுக்கு முன்னாடி போட்டதை விட பெருசாக இருக்குது. தமாசாக இருக்கிறதுனால எனக்கு தெரியல. மொத்தத்தில் ஹெட்ஃபோன் வந்து நல்லா இருக்கணும். ஆனால் இதில் கொஞ்சம் டேமேஜ் இருக்குது. ஏன் இந்த மாதிரி பொருள் எல்லாம் வந்து விலை, இதெல்லாம் வந்து மற்ற இதெல்லாம் 600 500, இது வந்து 369 அப்படின்னா இது போய் 500 600 யாராவது வாங்குவாங்களா? எனது தைச்சது இங்கேயும் ஒரு மாதிரி இருக்குது, இங்கேயும் ஒரு மாதிரி இருக்குது. மற்ற பக்கமெல்லாம் சூப்பராக இருக்குது. நம்ம உள்ளுக்குள்ளே தானே வைக்க போகிறோம். நம்ம பட்ஜெட்டுக்கு இது ஓகே தான். ஆனால் இதுக்கு ஸ்டாக் வேறு இல்லைன்ட்டாங்க. இது இந்த ஸ்டாக் இல்லையா? இந்த ஹெட்ஃபோன் நல்லா இருந்தால் திருப்பி வாங்கணும். எனக்கு நிறைய ஹெட்ஃபோன் தேவையாக தான் இருக்குது. ஓகே, இதில் என்ன கொடுத்துருக்காங்க? இதில் இத்தனை பட்டன் இருக்குது. இந்த ஹெட்ஃபோன் இப்போ தாங்க நான் வாங்குகிறேன்.
இது சார்ஜர் போடுறது, இது வந்து ஒயர் குத்தி பார்க்குறது, இது மெமரி கார்டு, அது தெரியுது. ஆனால் இதெல்லாம் ஃபார்வேர்டு, இதெல்லாம் இந்த ஸ்டாப் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கே ஒன்றும் தெரியலைங்க, எல்லாம் கிளாரிட்டி இது. நீங்கள் இந்த ஹெட்ஃபோனை பார்த்துக்கிட்டு இருங்க, இங்கே நான் வைக்கிறேன். நான் பழைய ஹெட்ஃபோன் எது யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதை பார்த்துட்டு இருங்க. இந்த ஹெட்ஃபோன் தாங்க, இது வெறும் 200 ரூபா, 210 ரூபா, 250 ரூபா அப்படி வரும். அப்புறம் சில நேரம் 300 310 ரூபா வரும், அவ்வளோதான். இது அதிகபட்சம் 310 ரூபா, ரொம்ப கம்மியாக இது வந்து 200 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வாங்கியிருக்கேன். இது கிட்டத்தட்ட நிறைய வாங்கியிருக்கேங்க. ஆனால் இது இப்போ வர்றதில்லை, எங்கேயுமே இது கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் இது சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப சாஃப்டாக ரொம்ப இதாக இருக்கும். இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, ஹெட்ஃபோனெல்லாம் எப்போவுமே நல்லா இருக்கும். இதில் சார்ஜர் மட்டும் குத்துறது பாருங்கள், எங்கே இருக்குன்னு தெரியாமல் தேடுற மாதிரி இருக்கும். நானே அப்பப்போ சார்ஜர் போடுறதுக்கு தேடுவேன். இதுக்குள்ளே போய் இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே ஓப்பன் பண்ணால் இதுக்குள்ளே இருக்கும். இந்த சார்ஜர் போடுறோம் இல்லைங்களா, இந்த பின் உடஞ்சி உள்ளே போயிடும். இந்த ஒரே ஒரு சின்ன விஷயந்தான், இது உடஞ்சி உள்ளே போயிடுச்சு அப்படின்னா சார்ஜர் போட முடியாது, ப்ளூடூத்தும் ஒர்க் ஆகாது. மற்றபடி ஒயர் குத்தி கேட்டுக்கலாம். இப்போ என்கிட்ட இருக்கிற 4-5 ஹெட்ஃபோனில் இந்த ஒன்று தான் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. மற்றதெல்லாம் ஒயரில் கனெக்ட் பண்ணி கேட்டுக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்பீக்கர் மட்டும் போயிடும், அவ்வளோதான். இது கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பொருள் கிடையாது, இந்த பொருள்னால் இந்த ஹெட்ஃபோன் கிடையாது, இந்த மாதிரி இருக்கிற ஹெட்ஃபோனை ஒரு 2 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உண்மையாகவே எல்லாத்த விட இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஆனால் இது இப்போ எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது, இதையே நிறுத்திட்டாங்க போல இருக்குது. இது எப்படி இருக்குங்கிறது ஒரு விட செக் பண்ணி பார்த்துருவோம். அப்போ இது எப்படி ஆன் பண்ணுறது? ஏம்மா ஆன் ஆஃப் சுவிட்ச் தெரியுதா? ஆன் பண்ணிட்டியா? ஆன் பண்ணு. இதுமா அதுவா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இந்த இதனுடைய இது B93 இருக்குது பாருங்க, அதுதான் இது. அதாவது இப்போ புதுசாக வாங்கினது. கனெக்ட் பண்ணி பார்ப்போம். இது லெஃப்ட் எது ரைட் எதுன்னு எப்படி பார்க்குறது? லெஃப்ட் ரைட்டு இதில் ஒன்றும் தெரியல. ஆனால் இதில் வந்து இவருங்க லெஃப்ட்டுன்னு போட்டிருக்கா, இதில் போட்டிருக்கு, இது ரைட்டுன்னு போட்டிருக்கு. இதில் எங்கே போட்டிருக்காங்கன்னு எனக்கு இப்போ தெரியல. இதெல்லாம் ரொம்ப டம்மியாக இருக்குங்க, பெருசாக குவாலிட்டியாக இல்லை. லெஃப்ட் எது ரைட் எது தெரியல. அதனால் இந்த பக்கம் இருக்கிறது லெஃப்டாக இருக்க வாய்ப்பாக இருக்குது. என்னம்மா? என்னோட வீடியோ தான் பார்ப்பேன், என் சேனலில் என் வீடியோ தான் நீங்கள் பார்க்கணும். இது நான் டீச்சர்ஸ் டேக்கு போட்ட சாங்ஸ். ஆனால் இப்போ நான் புதுசாக ஒரு சாங்ஸ் போட்டிருக்கேன். இது இது ரெண்டும் இது கிளிக் பண்ணி பார்ப்போம். தமிழ் பாட்டுங்க, அது இங்கிலீஷில் அதுவாக மொழிபெயர்த்து காட்டிகிட்டு இருக்குது. அப்போது ஆடியோ ட்ராக் பாருங்க இங்கிலீஷில் இருக்குது. என்னடா அது பாட்டு புரிய மாட்டேங்குது எனக்கு அப்படின்னு பார்த்தா தமிழ் தான் ஒரிஜினல். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது இந்த பாட்டு இங்கிலீஷில் பாடுது அப்படின்னா செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போனீங்கன்னா இங்கே ஆடியோ ட்ராக்னு இருக்குது. இந்த ஆடியோ ட்ராக் வந்து நான் இங்கிலீஷில் கொடுக்கவே இல்லை, டப்பிங்கே கொடுக்கல, ஆட்டோ டப்பிங் வந்து செலக்ட் ஆயிடுச்சு. அப்போ தமிழ் ஒரிஜினல் கொடுத்தீங்கன்னா
இப்போ தமிழில் பாடும். உங்களுக்கு எப்படி கேட்குதுன்னு தெரியல. பேஸ் வந்து இதில் வந்து பேஸ் வராதுங்க, இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இதில் கொஞ்சம் பேஸ் வருது. ஓகே, ஆடியோ குவாலிட்டியெல்லாம் கொஞ்சம் இந்த ரேட்டுக்கு எனக்கு பெட்டராக தான் இருக்குது. ஆனால் இந்த பீஸு தான் அப்படி இருக்குது. இது ரிட்டன் போட்டால் வேறு தான், இந்த ஸ்டாக் இல்லைன்ட்டாங்க. இது வச்சுருக்கிறதா வேண்டாமாங்கிறத நான் யோசிச்சு தான் முடிவு பண்ணோம். ஓகே, உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்.